இன்னைக்கு ரெட் கார்பெட்ல என் கூட பூ உலக சுந்தரராஜன் உங்களுக்கு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். அதாவது இந்த எல்லாரும் குளோபல் வார்மிங் அது இது நிறைய நம்ம பாக்குறோம். ஏதாவது முன்னேற்றம் தெரியுதா இயற்கையில் நீங்க பாக்குறீங்க மனிதர்கள் மத்தியில? அதாவது நடவடிக்கைகள்ல முன்னேற்றம் தெரியுதோ இல்லையோ அது குறித்த விழிப்புணர்வு நிச்சயமாக அறிவிச்சு நான் பார்க்கலாம். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக சாதாரணமாக யாரும் இந்த சொற்களை பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. காலநிலை மாற்றம், இந்த அதிதீவிர மழை பொழிவு, எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் ஈவெண்ட் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்படுகிறது. இப்போது ஒரு 10-15 ஆண்டுகள் முன்பாக அந்த நிலை இருக்காது. சார், இறுதி ஒரே கேள்வி. அதாவது இப்போ மக்கள் இந்த வெயில் இதெல்லாம் தாக்கத்துல தப்பிக்கிறதுக்கு நிறைய ஸ்கின் கேர், ஹெல்த் கேர், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்துறோம். இயற்கை முறையில் நம்ம பாத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? நம்ம இயற்கை முறையில நம்மளோட முடியாகட்டும், முகமாகட்டும், அதுக்கு நிறைய இயற்கை சார்ந்த விஷயங்கள் இருக்குது. நம்முடைய சித்த மருத்துவர்கள் பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதை விட முக்கியமான என்னன்னா, இந்த வெயிலின் தாக்கம் குறைப்பதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும்? இந்த நகர்ப்புற, குறிப்பாக கிராமப்புறங்களை விட ஊரக பகுதிகளை விட நகர்ப்புறங்களில் ஒரு 3-4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக தான் இருக்கும். அப்போ இது அர்பன் ஹீட் ஐலண்ட் சொல்லுவோம், பெருநகர வெப்பத்தீவுன்னு சொல்லுவோம். இதுலேருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது பார்ப்பதற்கு நிச்சயமாக மக்களால் ஒரு ஒருங்கிணைந்து ஒரு ஒத்திசைவான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள சரியான விஷயம். சூப்பருங்க. உங்களை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் ரொம்பலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஒரு 60 செகண்ட் இருந்தால் போதும், அதாவது 1 நிமிஷம் இருந்தால் போதும். ஹிமாலயா நீம் அண்ட் டர்மரிக் சோப்பில் மஞ்சளும் வேப்பிலையும் 2மே இருக்குது. இது 2மே டபுள் ப்ரொடெக்ஷனை செயல்பட்டு உங்களை பொல்யூஷன், டஸ்ட், டர்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லை, அந்த நாள் முழுக்க உங்களை கான்ஃபிடென்ட்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கணும். ஒரு சின்ன கிஃப்ட் ஆம்பர் சார் ஹிமாலயாஸ் வழங்கும்.